சமீப நாட்களாக பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது துருக்கி நாட்டோட பைரக்தார் ட்ரோன்ஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற காரணத்தினால் இந்தியாவால் எங்களுக்கு எதிராக வாலாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரீஸுமே அவங்களோட சோஷியல் மீடியாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ்லாம் பல படி மேலே போய் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ரீசெண்டாக இந்த மாதம் இந்தியாவோட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று பங்களாதேஷ் பார்டருக்கு பக்கத்தில் கிராஷ் ஆச்சு. இதற்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கிராஷ் ஆன அந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு AN-32 அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் மேட் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். இதெல்லாம் ரொம்ப பழைய ஏர்க்ராஃப்ட், இந்தியாவோட ஒர்க் ஹார்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிராஷ் ஆகுது அப்படின்றப்ப அதற்கு பின்னாடி மோஸ்ட்லி டெக்னிக்கல் ரீசன் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனதை வச்சு இந்த மீடியா அவுட்லெட் என்ன கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, பாருங்கள், பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வச்சு வேவு பார்த்துருக்கு. அந்த ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனதுக்கப்புறமா எந்த விதமான வேவு நடவடிக்கையிலையும் அவங்க ஈடுபடலை. பட் அதற்கு மாறாக துருக்கியோட பைரக்தார் ட்ரோனை வச்சுருக்கிற பங்களாதேஷ் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்டரை நோக்கி எங்களோட சர்வைலன்ஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை போடுறாங்க. இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டோட வேலை என்ன? ட்ரூப்ஸை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, எக்யூப்மெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. அந்த ஏர்க்ராஃப்டை நம்ம சர்வேலன்ஸுக்கு பயன்படுத்தோம் அப்படின்னு இவ்வளவு மோசமாக ப்ராப்பகேண்டா பரப்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி பாகிஸ்தானுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய நோஸ்கட் நடந்திருக்கு. அது என்னன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். துருக்கியோட பைரக்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரோன்ஸை உலகத்தில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்மளோட எனிமி கண்ட்ரியாக இருந்தாலும் வெறுமனே ஒரு ட்ரோன் கிராஷ் ஆகுது அப்படின்றத வச்சு அந்த ப்ராடக்ட்டை நம்ம மட்டம் தட்டக்கூடாது. ஒரு ட்ரோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், அதில் ஆயிரக்கணக்கான ஈவன் லட்சக்கணக்கான மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. அதில் எது எப்போ வேணும்னாலும் ஃபெயில் ஆகலாம். இந்த காரணத்தினால உலகத்திலேயே பர்ஃபெக்டான ஏர்க்ராஃப்டையோ இல்லை ட்ரோனையோ இல்லை எந்த ஒரு ஏவியேஷன் ப்ராடக்டையும் யாராலையுமே உருவாக்க முடியாது. ஒரு ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சர் ஆகி வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அப்படின்றது அதோட லைஃப் டைமில் கண்டிப்பாக நிறைய தடவை கிராஷ் ஆக தான் செய்யும். ஒரு தடவை அந்த ப்ராடக்ட் கிராஷ் ஆகுது அப்படின்றத வச்சுக்கிட்டு அதை மட்டம் தட்டுறதுன்றது அது ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, துருக்கியோட பைரக்தார் அக்கின்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப லேட்டஸ்டான ட்ரோன் ஒன்று லிபியாவில் கிராஷ் ஆச்சு. அந்த டைம்லேயே இந்தியன் ஆதரவில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்கின்ச்சி ட்ரோனை ரொம்பவே மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் தவறு. அட் த சேம் டைம் இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜெட் ஃபைட்டர் கிராஷஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பாருங்கள், இந்திய விமானப்படை ஒரு நூப் அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத, எடுத்த உடனே ஃப்ளைட்டில் வந்து ஓட்டக்கூடிய நபர்கள் ஆர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்களை நூப் அப்படின்ற டேர்மை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பைலட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் இருக்க ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதற்கு நம்மளோட ஆன்லைன் யூசர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பதிலடியை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளாக அவங்கக்கிட்ட போய் கிராஷ் ஆகிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஏர்க்ராஃப்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஸோ விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் கிராஷ் ஆகுது அப்படின்னா அதற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். முக்கியமான 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அந்த விமானம் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, அந்த ஏர்ஃப்ரேமோட வயசு என்ன. ரெண்டாவது, எவ்வளவு தூரம் எக்ஸ்டென்சிவாக அந்த விமானப்படை இந்த விமானங்களை பயன்படுத்துதுன்றது. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் கிராஷ் ஆன ஏர்க்ராஃப்ட்ஸ் மிராஜ் 2000 அப்புறம் ஜாகுவார் மாதிரியான விமானங்கள் இரண்டுமே ரொம்ப பழைய விமானங்கள். கூடுதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகளே இந்திய விமானப்படையை பற்றி சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது எய்தர் இன்டர்னலாகவும் சரி, இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் கூடயும் சரி. நம்மளோட சுக்காய் போர் விமானங்கள், ரஃபேல் விமானங்கள், தேஜஸ் விமானங்கள், இது எல்லாத்தையுமே வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 3-4 தடவை இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடும். அண்ட் இன்டர்னலாகவும் இந்திய விமானப்படையோட விமானங்கள் அதிகப்படியாக ட்ரைனிங் மற்றும் ப்ராக்டிஸில் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ விமானப்படையோட இந்த விமானங்களை நம்ம எவ்வளோ தூரம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அண்ட் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது விமானப்படையோட ஏர்ஃப்ரேம்ஸ் எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரொம்ப மோசமாக கிராஷ் ஆகிற அளவுக்கு போகும். ஸோ இந்த 2 காம்பினேஷனும் ஒன்றா சேர்ந்து தான் இந்திய விமானப்படையில் இப்போது சமீபத்தில் 2 விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதற்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்றது நடக்கும். என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. பட் வெறுமனே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிராஷ் ஆகுது அப்படின்ற காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இதை மட்டம் தட்டுறது அப்படின்றது ஒரு நியாயமற்ற பேச்சு. அதற்காண்டி தான் நான் இந்த 2 உதாரணங்களையும் சொன்னேன். இப்போது பைரக்தார் அக்கின்ச்சிக்கு வருவோம்.
TB2 பைரக்தார் அக்கின்சி அப்படின்னு சொல்லி 2 விதமான ட்ரோன்ஸ் இருக்குது. ஒன்று மேல், இன்னொன்று ஹேல். மேல்னால் மீடியம் ஆல்டிடியூட் ஃப்ளையிங் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து ஹேல்னா ஹை ஆல்டிடியூடில் போகக்கூடிய ட்ரோன்ஸு. இப்போது இந்த மேல் கேட்டகரியில் பைரக்தார் TB2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் இருக்குது. இந்த ட்ரோனை யுக்ரைனியன்ஸ் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க ஆரம்ப கட்டத்தில் அப்படின்றது எல்லாருமே பார்த்தோம். பட் அடுத்து போக போக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரக்தார் TB2ஓட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற கவுண்டர் மெஷர்ஸை ரஷ்யன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக இந்த பைரக்தார் கம்பெனி பைரக்தார் அக்கின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேல் ட்ரோனை உருவாக்குறாங்க. ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ். இப்போ இந்த ட்ரோனில் துருக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடாரை பொறுத்துறாங்க, ஏர் டு ஏர் ஏவுகணைகளை பொறுத்துறாங்க, அண்ட் ஏர் டு கிரவுண்ட் பாம்ஸை பொறுத்துறாங்க. கிட்டத்தட்ட 5 டன் அளவுக்கு பெயிலோட இதால் எடுத்துகிட்டு பறக்க முடியும். ஸோ ஏர் டு கிரவுண்ட், ஏர் டு ஏர் மாதிரியான வெப்பன்ஸை கொண்டு இந்த விமானம் பறக்கிற காரணத்தினால் இது ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸாக உலகத்தில் கருதப்பட்டுச்சு ப்ரிடேட்டர் அளவுக்கு. பட் இந்த ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை மிடில் ஈஸ்டில் எப்படி சுட்டுத்தள்ளினாங்க அப்படின்றது தெரியும். அந்த சுட்டுத்தள்ளினதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த ட்ரோன்ஸை நம்ம வாங்குகிறோம், இவ்வளோ ஈஸியாக சுட்டுத்தள்ளுற மாதிரி இருக்கே அப்படின்னா, அதற்கு நம்ம ஒரு கமெண்ட்டு கொடுத்துருந்தோம். ட்ரோன்ஸ் அதோட வேலையே ஹைலி கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸுக்குள்ளே போய் சர்வேலன்ஸில் ஈடுபடுறது தான், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான். அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அந்த ட்ரோன் திருப்பி வரணுன்ற அவசியம் கிடையாது. அதை எதிரிகள் எத்தனை நேரம் வேணால் சுட்டுத்தள்ளலாம். ஏன்னா அது வெறும் ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டு தான். அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஹியூமன் லைஃப் லாஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மிஷின் ஒரு ஃபெயிலியராக இருக்கும். பட் இந்த ட்ரோனை அவங்க சுட்டு தள்ளதுக்கப்புறமா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வேல்யூபிளான ஆசெட்டு. ஸோ ட்ரோன்ஸ் எல்லாம் எத்தனை ட்ரோனை வேணாலும் சுட்டு தள்ளட்டு, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இதுதான் கான்செப்ட். ட்ரோன்ஸை நம்ம பயன்படுத்துறதுக்கான கான்செப்டே இதுதான். அதுபடி இந்த அக்கின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனும் ப்ரிடேட்டர் மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனில் வந்துச்சு. இந்த அக்கின்சியை பற்றி பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் சரி, பங்களாதேஷில் இருக்கிறவங்களும் சரி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தானி விமானப்படி ஏற்கனவே அக்கின்சியை இன்டெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அக்கின்சியை இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான் பிரச்சனையே வருது. அதாவது இந்த ட்ரோன்ஸை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ட்ரோன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஃபைட் ரிஜெக்ட் பண்ணுற வேலையை இந்த ட்ரோனால் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்வின்சிபிள் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டேர்மை மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் சைடு வந்தீங்க அப்படின்னா அவங்க TB2 ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரக்தாரோட மேல் வெர்ஷன், மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வெர்ஷன். இதை பங்களாதேஷ் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக வேவு பார்க்குறதுக்கு எங்கள் கிட்டே இருக்கிற பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூடுதலாக அக்கின்சி ட்ரோன்ஸையும் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரோட பெரிய ப்ரைடு அண்டு பெரிய பாயிண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஏரோஸ்பேஸோட இந்த பைரக்தார் ட்ரோன்ஸ் தான். இப்போது இன்னைக்கு குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில், அதாவது துருக்கி பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் அவங்களோட ட்ரோன்ஸை பயன்படுத்தி சர்வேலன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் பைரக்தார் அக்கின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஹேல் வெர்ஷன் ஆஃப் ட்ரோன்ஸ்ன்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ட்ரோன்ஸை குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய கொரில்லா ஃபைட்டர்ஸ் சுட்டு தள்ளியிருக்காங்க. இங்கே தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பாயிண்டே வருது. இந்த பைரக்தார் அக்கின்சி ட்ரோனை எந்த ஒரு ப்ராப்பரான மிலிட்டரியும் சுட்டு தள்ளியிருந்தால் நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டோம். பட் ஒரு கொரில்லா ஃபோர்ஸு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய மேன் பேட்ஸையோ இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டையோ பயன்படுத்தி ரொம்ப லிமிட்டடான ரீசோர்ஸை வச்சு அக்கின்சியை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு டர்க்கிஷ் மேட் ட்ரோன்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த பொருளுமே இன்வின்சிபிள் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக துருக்கியோட இந்த அக்கின்சி ட்ரோன் அப்படின்றது இன்வின்சிபிளே கிடையாது. எப்படி ப்ரிடேட்டரை வந்து மிடில் ஈஸ்டில் சுட்டு தள்ளுறாங்களோ அதே மாதிரி அக்கின்சியையும் சுட்டு தள்ளியிருக்காங்க. அண்ட் ஒரு கொரில்லா குரூப்பாலேயே அக்கின்சி ட்ரோனை சுட்டுத்தள்ள முடியுது அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, P-8 பொசைடான்ஸ், S-400, ஏவாக்ஸ், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலோட பராக் 8, இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சுருக்கக்கூடிய நம்மளோட நாடு இந்த ட்ரோன்ஸை எவ்வளவு சுலபமாக சுட்டுத்தள்ள முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த 2 நாடுகளுக்கும் உணர்த்த போகிறோம். ஸோ ட்விட்டர் பக்கத்தில் இதுக்கப்புறமும் இந்த பைரக்தாரை தூக்கிட்டு வந்துட்டு இதை வச்சு நாங்கள் இந்தியாவை கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பபுளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பபுளுக்குள்ளே அவங்க எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு டெலியூஷனலான வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஸோ
இன்றைக்கான காணொளி அப்படின்றது இவங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த ஒரு சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட் இன்வின்சிபிள் கிடையாது. அதுவும் குறிப்பாக ட்ரோன்ஸ் இன்வின்சிபிள் கிடையாது. அதுவும் நான் ஸ்டெல்த் ட்ரோன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெல்த் ட்ரோனாக இருந்தால் கூட நம்ம எதாவது சொல்லலாம், கத்தாக்கி யூவி மாதிரி. பட் அது ஸ்டெல்த்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்பீடாகவும் போகாது, ப்ரொப்பலரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்கிறதுன்றது வேடிக்கையாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.